கருப்பண்டா கருப்பன். நீ கூப்பிடுறது இல்லடா என் பேரு, நான் சொல்றதாடா என் பேரு. V4 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வி கிரியேஷன்ஸ் கலைப்புல் எஸ் ஆனவரோட மேக்ஸ் திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா நடந்தது. விழா மிக சிறப்பாக நடந்தது. இந்த விழாவுக்கு திரையுலகில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முன்னாள் தலைவர் காட்ரா பிரசாத், தலைவர் ரவி கொட்டகரா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்கள போல் தேசிங்கு பெரியசாமி, ராஜ்குமார் பெரியசாமி, மிஸ்கின், ஆர்வி உதயகுமார், இளவரசு, படத்தோட கதையின் நாயகன் கிச்சா சுதீப் மற்றும் திரையுலக பிரமுகர்கள்லாம் மிக சிறப்பாக நடந்தது. தானு சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தயாரிப்பாளராக தானு சார் இருக்கார். அவரோட படங்கள் ஒவ்வொரு படைப்பும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அதை போல் இந்த மேக்ஸ் படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக மிக மிரட்டலாக இருந்தது. பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து விழாவில் கலந்துக்கிட்ட முக்கியஸ்தர்கள் பேசின பேச்சு தொடர்ந்து வருது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவரோட விஷயம் தான் இந்த படமே. ஸோ விஜய் கார்த்திகேயன் சார் எப்படின்னா, அவர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து அசோசியேட் டைரக்டராக கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். ஸோ அவரோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அவர் ஜென்ரலாக ஒவ்வொரு ஷார்ட்டப்போ பார்த்தா பெங்களூருக்கும் சென்னைக்கும் டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு. இந்த சமயத்தில் சப்போஸ் நான் வேறு ஷூட்டிங்கில் வர முடியாட்டி கூட என்னை தேடி வந்துடுவார். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ, அது சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஏன்னா அவ்வளோ அதை ரொம்ப இஷ்டமாக, அதை என்ன சொல்கிறது, ரொம்ப பை ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் சார் எனக்கு சுதீப் சார் காமிச்சார். என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் காமிச்சார். பயங்கரமாக இருந்தது. உண்மையாலேயே நான் முழு படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அது அவ்வளோ எனர்ஜி பேக்டாக இருந்தது, பயங்கர எமோஷனாக. அந்த ஒரு ½ அன் ஹவரே எனக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தது. நிச்சயமாக படமும் அந்த மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தானு சார், வி கிரியேஷன் என்னோட ஓம் ப்ரொடக்ஷன் மாதிரி. அவங்க படம் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சுதீப் சாரோட ப்ரொடக்ஷனும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய கிராண்டியராக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போஸ்டர் எப்பவுமே ஜென்ரலாக சின்ன போஸ்டர் தான், சைஸ்லாம் மாறிடுச்சு. பார்த்தா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பெரிய போஸ்டராக நான் பார்த்தது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த போஸ்டர் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் இந்த மாதிரி செவரு இல்லை நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அங்கங்கே இருந்தது. இன்னும் நிறைய செவரு இருந்தால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மேக்ஸ் போஸ்டர் தான் இருந்திருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவோட அந்த பழைய முன்னாடிலாம் அப்படி இருக்குல்ல, அது அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது ஒன்று. அப்புறம் இப்போ சுதீப் சாருக்கு வரேன். சுதீப் சாரோட நான் சார் சொன்னீங்களா, நீங்கள் சுவாதி முத்தியம் சொன்னார். அந்த படத்தில் நான் சுந்தரம் மாஸ்டர் நான் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுருக்கேன். அதில் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கமல் சாரோட ஃபேன், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட ஃபேன். அந்த படம் சார் பண்ணும்போது எனக்கு தெரியல. அந்த படம் ஏன்னா அது ரொம்ப சொன்ன மாதிரி சார் அந்த ஒரு அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி கமல் சார் இருப்பார். ஸோ ரொம்ப பிடிச்ச படம் வேறு. சார் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன். சார் எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா சார் நல்லா ஹைட்டு, ஸோ எப்படி பண்ணுவார், எப்படி கேரி பண்ணுவார், அந்த ஈகர்னஸ் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் இல்லை அதை நான் அதோட பயங்கரமாக போனோம். அப்படி இல்லாமல் சார் அந்த கேரக்டர் வாங்கிக்கிட்டு சார் அவர் பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி அது நேச்சுரலாக அவருக்கு என்ன வரும்போது அது கரெக்டாக பண்ணார். ரொம்ப அது என்ன சொல்கிற ஒரு டெக்னீஷியனாக அப்போவே சொல்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் பண்ணும்போதே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எப்படி பண்ணுவாருன்றது. ரொம்ப வருஷம் கழிச்சு சாருக்கு ஞாபகம் இருக்காது தெரியல. சார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இருக்குமா சார்? 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் சாரோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டான்ஸ் அசிஸ்டண்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் இவ்வளோ வருஷம் வந்தால் கூட என்னால் பண்ண முடியல. பட் கடைசியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எல்லாமே ஒரு 3 சாங், பட் 3 சாங் ஒரு கதையோட ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் கூட கதையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பாட்டு அந்த மேக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அந்த காளி வேஷம்லாம் போட்டு இந்த சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதோட லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணிடலாம். மீன்ஸ் ஷார்ட் எடுத்து இந்த ஃபயர், இந்த ஸ்பார்க் வரணும், பின்னாடி ஃபயர் வரணும், டஸ்ட் வரணும், இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஒயிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பண்ணிடலாம். எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஷாட் என்ன பண்ணிட்டோம், ஒரு க்ளோஸ்அப்பில் கரெக்டாக ஹீரோ முன்னாடி இந்த ஸ்பார்க்லாம் வரணும். எங்களுக்கு பயம்,
ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஃபயர்லாம் ஸ்பார்க்கெலாம் வந்து ஃபேஸ் கிட்ட வருது, ஸ்பார்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் இல்லாமல் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டோம். சார் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டுல அவருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. என்ன ஏன் இப்படி இருக்குது, இது இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்குது? இல்லை சார், இது மாதிரி ஃபயர்லாம் வருது, உங்களுக்கு ஃபேஸ்லலாம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு அது வேணாம் சார், சேஃப்டி கிடையாது. அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த ஷார்ட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. ஏன் இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு இல்லையே, இதில் அந்த லுக்கு வரணும், பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு. சரி வேணாம் சொல்கிற கேட்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்லாம் போட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டா அந்த நெருப்பொறி பட்டா சுடுது. நம்ம எல்லாருமே சரி நம்ம மற்றவங்க பண்ணிடுவோம் உங்களுக்கு, பட் ஹீரோஸ் வந்து அது அவங்க சேஃப்டி, ஏன்னா அவங்க முக்கியம் இல்லை, அவங்க ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெஸ்ட்டு வரணும், நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அது பண்ணார். அது பயங்கர இது அந்த, ஏன்னா பிகாஸ் என்னன்னா அவர் வந்து நாட் ஒன்லி அவர் வெறும் ஆக்டர் கிடையாது, மெயினாக அவருக்கு உள்ள வந்து பெரிய டெக்னீஷியன் இருக்கார். அவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாமே தெரியுது அவருக்கு, இது வந்தால் அப்படி வரும் அப்படின்றதுனால அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து காட் கெஸ் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மெயினாக வந்து படம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மெயின் ஒரு முதல் படம், அது நான் சொல்கிறது டேரக்டருக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் நான் பார்த்துருக்கேன் சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயன் பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார். இல்லை அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகால உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருன்னா தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிகிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க, உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு, படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பார். எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார். நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்தை மாதிரி, தம்பி
பண்ணுறோம்ப்பா, அதை செய்கிறோம்ப்பா, இதை செய்கிறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடக்கல. பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக, விஜய் கார்த்திகேயா, உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோட பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா, அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி, பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆலவந்தான் எடுத்திருந்தார் சார். காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போது மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன். காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து
3 படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு. அதில் 2 பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க, ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இனிய நாள் இது. அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்துக்கு தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காட்டகட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர்வி உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கினே இருக்கலாம். அதான் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழ்கடல் வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. பன்மனை திரள் போட்டு நன்மை எழுதுனா அவர்கிட்ட கருத்துக்கள்
ஏராளமாக வந்து கொண்டே இருக்கோம். தேசிங்க பெரியசாமி பற்றி சொல்லணும்னா, அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம். அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துல மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லின்னு இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சின்னு இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணின்னு இருக்கேன், இன்னமும் பண்ணியிருக்கேன், எப்பவும் பண்ணின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ, வெல்வ, நிற்ப, நிலைப்ப, அது உறுதி. அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு 4 நாள் தூக்கம் வராமல் தவிச்ச ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்து இருந்தது. அது ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் வந்து முருகதாஸோட அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து கூட சொல்லுவார். அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேரில் கொடுத்து 2 பேருக்கும் பெரிய வெற்றி கிடச்சிது. ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி, சார் ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனரை கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்த வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்காத ஒரு அமுத சுரபி. அவர்கிட்ட கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் எட்டும் போய் என் தம்பி அன்பு செடிகிட்ட கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றிருக்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர். ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி மிஸ்கின் பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலக்கினவர். அவர் நந்தலாலாவுக்கு சொல்லும்போது ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரமை வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுப்பான்னு தான் சொன்ன தவிர, அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார். ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய் சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்றாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரோம் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ணு அப்படின்னேன். அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறேன். அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணின்னு இருப்பேன். சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடி காமிக்கிறதும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி, இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது. உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர். தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது, ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜில் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார்
எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னாரு. உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டருக்கு கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்து அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு 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 ஃபயர், ஒரு டெடிகேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, என் பணிவான வேண்டுகோள், ஒரு நல்ல கலைஞன் உருவாகியிருக்கிறார். அந்த இயக்குனருக்கு நீங்கள் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று நெற்றிக்கு வெற்றி திலகமிட வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.